துணைத் தலைவர், ஆசிய மொழிகள் மற்றும் பண்பாடுகள் பிரிவு, தேசிய கல்விக் கழகம், சிங்கப்பூர் நான்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். ஆசிரியர் பேராசிரியர் சீதாலட்சுமி அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்து எங்கள்கிட்ட வருகை தந்திருக்கிறார். எங்களுடைய பள்ளிக்கூடத்தை உங்களை எல்லாரையும் பார்க்கறதுக்கு வருகை தந்திருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் இன்னைக்கு வந்த நாள்ல நேற்றுக்கு சிறுவர் தினத்தை நாங்க கொண்டாடுறோம். நாளைக்கு நாங்கள் நவராத்திரி விரதத்துக்கான நவதானியங்கள் எல்லாம் கொண்டு வந்து அதுக்கான பயிற்சிகள் நாங்கள் எப்படி நவதானியம் வீட்டை கொண்டு போக போறோம்ன்றதை நாங்கள் படிச்சுனாங்க. 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தையும் நாங்கள் இன்னைக்கே கொண்டாட போறோம். எங்களுக்கு ஆசிரியராகிய எங்களுக்கு பேராசிரியர் வந்து எங்களுக்கு செய்யும் பொழுது எங்களுக்கு பரிசு தரும்போது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணம். இந்த ஆசிரியர் போன ஞாயிற்றுக்கிழமை BA தமிழ் இளங்கலைமணி கற்பித்தல் பாடத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். இவதான் அதுக்கான ஒழுங்குகள் எல்லாம் செய்ய போறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்க படிக்கிற புத்தகம் இருக்குத்தானே, உங்களோட புத்தகத்தின் 2ஆம் பக்கத்துல அந்த புத்தகத்தை வந்து ஆராய்ஞ்சு உங்களுக்கு சரியா பிள்ளையான்னு சொல்லி ஆராய்ஞ்சது இந்த ஆசிரியர் தான். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இளங்கலைமணி தமிழ் படிக்கிறதுக்கு கட்டாயம் நாங்கள் ஆசிரியர்கள் தான் படிக்கணும் இல்லை, பெற்றோர்கள் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்களும் அதை படிக்கலாம். அதுக்கு எப்பவும் கல்விக்கு வயசு தடை அல்ல, கல்விக்கு வயசு தடை அல்ல. எத்தனை வயசுலையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு வந்ததால 2-3 விடயங்கள். ஒன்று வந்தவா எங்க ஆசிரியத்துவம் வந்தா என்னன்றதை விளங்கப்படுத்த சொல்ல போறோம். அப்ப என்ன ஆசிரியத்துவம் என்றது மகத்தான தொழில் என்று சொல்வதிலும் பார்க்க சேவைன்னு சொல்லுவாங்க. மகத்தான ஒரு சேவை. ஒவ்வொரு நெல்லுக்கும் எப்படி தண்ணி தேவையோ, அம்மா அப்பா நிலமா இருந்தாலும் தண்ணி தேவையோ, தண்ணியா இருக்கிறவர்கள் தான் ஆசிரியர்கள். சூரிய ஒளியா இருக்கிறவர்கள் உங்களுடைய பெற்றோர்களும், அதை தவிர உறவினர்களும், உங்களுடைய ஞாபக சக்தியும் தான் சூரிய ஒளியா இருக்கு. அப்ப இன்றைக்கு எங்களுடைய சீதாலட்சுமி அம்மா சொல்ல போறோம். அனைவருக்கும் முதலில் வணக்கம். இந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர், பிற பொறுப்பில் உள்ள அனைத்து ஆசிரியர்கள், மாணவர்கள், அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. அதுக்கு பிறகு வந்து பெற்றோர், பிறகு அவங்கள பார்த்துக்கிறதுக்காக வந்து அனைவருக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு வந்து ஒரு திடீர்னு கிடைச்ச வாய்ப்பு. இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் பல திசைகள் போயிட்டு வர்றது மாதிரி இந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஆனால் அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு முன்னேற்பாடோடு தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றதால இந்த வாய்ப்பு வந்து ஒரு பெரிய பேர் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா நான் மாணவர்களை பார்க்கணும், பல முறை பெற்றோர்களை பார்க்கணும், பல முறை முயற்சி பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி ஆகஸ்ட் மாதம் வந்திருந்தேன். அப்போ வந்து இந்த தண்டர் ஸ்டாப்னு சொல்லி நான் வர முடியலை 2 நிகழ்ச்சிக்கு. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் என்னை அந்த அலுவலகத்துக்கு வர சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா இங்கே வர வேண்டிய ஒரு திடீர் சூழ்நிலை கிடைச்சிது. அதனால் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் உடுப்பெல்லாம் மாற்றிட்டு வந்தாச்சு. ஸோ இது அப்படி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பயன் இருக்கும். ஆசிரியர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆசிரியம் முன்ன வந்து பிள்ளைகள்கிட்ட இருக்க குற்றம் குறைகளை போக்குறவங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து வரும்போது பிள்ளைகள் பல சூழ்நிலையிலேருந்து வருவாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் இருக்க பிள்ளைகளை இங்கே ஒரு சமுதாயத்துக்கும், குடும்பத்துக்கும், நாட்டுக்கும், உலகத்துக்கும் சேவை செய்யறதுக்காக தயார் பண்றோம். அதுக்காக ஆசிரியர்கள் படிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் ஒரு ஃபெசிலிட்டேட்டர், வசதியாளர்கள். அவங்க ஊரில் இன்னும் ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா இங்கே வந்து பிள்ளைகளை எல்லாம் கண்டிக்கிறது கூட ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டேன். ஆசிய நாடுகளில் வேற மாதிரி ஒரு பின்னணி இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு நவீனமான ஒரு நாட்டில் வந்து பிள்ளைகள் வந்து ஒரு நண்பர்கள் மாதிரி வளர்க்குறீங்க. அது வந்து உண்மையிலேயே என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய சீக்கிரமான விஷயம் தான். ஆனால் அதுக்கு நம்ம வந்து எந்தெந்த நாட்டில் இருக்கோமோ அந்த நாட்டுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கிறோம். அதுதான் அந்த நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமக்களும் கொடுக்குறது. இந்த ஆசிரியர் ஒரு நாட்டில் வந்து நல்ல பாடத்திட்டம் இருக்கும், கரிக்குலம்னு சொல்லுவாங்க, நல்ல சமுதாயம் இருக்கும், நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியம் யாருன்னா பிள்ளைகள் தான். பிள்ளைகளுக்காக மட்டும்தான் அந்த பாடத்திட்டம், அந்த கரிக்குலம் செய்கிறாங்க, வேற யாருக்காகவும் செய்யலை. ஏன்னா இந்த பிள்ளைகள் தான் பின்னாடி இந்த நாட்டுக்கு சேவை செய்ய போகிறாங்க, இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்ய போகிறாங்க. இன்னொரு 20 வருஷத்துல இவங்களை பற்றி யோசிச்சு பாருங்க.
இவங்க எல்லாரும் பெரிய பெரிய ஆளா இருப்பாங்க. அது உங்க ஊர்ல எல்லாம் நல்லா வளர்த்தியா இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா. அப்ப இவங்க எல்லாரும் இந்த சமுதாயத்துல ஒரு முக்கிய பொறுப்பு எடுப்பாங்க. இவங்க தான் நமக்கு வயதாகும் பொழுது இந்த சமுதாயத்தின் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறவங்க. தலைமுறைக்கு தலைமுறை சில நேரம் மொழி வந்து பயன்படுத்தாம இருக்கிறாங்க. தமிழர்கள் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேற்றுக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். ரொம்ப பொறுப்பான ஒரு பொண்ணு வந்து பிரவீனா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க அப்பா எங்க கூட்டிட்டு ஆனா வந்து அந்த பொண்ணையும் என்னோட பிள்ளைகளையும் நான் ஒப்பிட்டு பாக்குறேன். இப்ப அங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு அப்பான்றாங்க. பேசும்போது இது பண்ணும்போது அந்த அம்மா அப்பா மேல அவ்வளோ ஒரு பெரிய மதிப்பு. ஒருத்தர் பேசும்போதே நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ அவங்க 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை வரும்போது இந்த நாட்டிலே பிறந்து வருவாங்க. அப்பதான் இந்த குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தாய்மொழியை தொடர்ந்து பேசுறதும், தாய்மொழியோட இருக்கிறதும், குழந்தைகளுக்கு தாய்மொழியை சொல்லிக் கொடுக்கிறதும், தமிழ் பண்பாட்டோட இருக்கிறதும் இந்த பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. 3ஆம் தலைமுறை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த நாட்டிலேயே வரதெல்லாம் அப்ப வித்தியாசப்படும். அப்ப இவங்களுக்கு வந்து தொடர்ந்து மொழினா என்ன, நம்ம எவ்வளவு சிறப்பான ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தது வந்து ஆசிரியர்கள் தான். முன்ன அம்மா அப்பா வந்து அரிச்சுவடி சொல்லி கொடுத்தாங்க, கதைகள் சொல்லி கொடுத்தாங்க, நிறைய கதைகள் சொல்லி கொடுத்தாங்க. நான் அண்மையில ஒரு பள்ளிக்கு போனேன். எல்லாருமே தமிழ் வீட்டு பிள்ளைகள். ஒரு நேரத்துல ஒரு கேள்வி கேட்டா 5 பதில் வரும். ஏன்னா நாங்கள் அதையெல்லாம் எடுத்து எழுதுவோம், எழுதிதான் ஆராய்ச்சி பண்ணுவோம். அப்போ சிரவணன் கதைன்னு சொன்னா ஒரு மாணவருக்கு தெரியல. இங்க யாருக்கா சிரவணன் கதை தெரியுமா? பின்னாடி உங்க ஆசிரியர் சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம வந்து தினசரி சொல்லுவோம். எதுக்கு சொல்லணும்னா இந்த மறைமுகமான ஒரு பாடத்திட்டம், இந்த ஹிடன் கரிக்குலம் சொல்லுவாங்க. வாழ்க்கையில இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்து கேட்டு நமக்குன்னு ஒரு கேரக்டரை உருவாக்குவோம். அது எங்கேருந்து வரும், எப்போ வரும்னு தெரியாது. ஆனா அது பள்ளியில ஆசிரியர்கிட்ட இருந்து வரலாம், இல்ல ஆசிரியர் சொல்ற பாடத்துல இருந்து வரலாம். அப்ப ஒரு மாணவரும் நான் என்ன வேலை செய்யணும், எப்படி வாழணும், என்னோட எதிர்கால லட்சியம் என்ன, எப்படிப்பட்ட வீட்டுல இருக்கணும், இதெல்லாம் பொருத்தமான பாடசாலை. யார் வந்தாலும் உங்களுடைய பாடசாலையை வந்து பார்வையிடுறதுக்கு பக்கத்திலே இருக்கிறபடியாலையும், அது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்தலம் இடமாக இருக்கிறதாலையும் அவருக்கு என்னுடைய ஆசிரியர்கள் சார்பில் கொள்ளு சாப்பிட்டால் பொம்பளைகள் எல்லாரும் ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி கொள்ளு சாப்பிட்டா குதிரை மாதிரி உடம்பு வேறும்னு சொல்றது. ஏனென்றால் குதிரை உடம்பு இறுக்கமான உடம்பு. குதிரை கொள்ளு சாப்பிட்டு கொண்டு வந்தாலே காணும். இந்தியாவுக்கு அழகா பெட்டி மழலையின் மொழியினில் அழகிய தமிழ் படித்தேன் நான். குழலிசை ஆடிசை இணைந்தொரு இசை படித்தேன். விழிப்பார்வை முழுதும் ஒளி வீசும் எழிலே உனை பாடும் வரமே அது போதும் தினமே. மழலையின் மொழியினில் அழகிய தமிழ் படித்தேன் நான். குழலிசை ஆடிசை இணைந்தொரு இசை படித்தேன்.